நாம ஒவ்வொருத்தருமே பாருங்க, அவங்கள போல இருக்கணும் இவங்கள போல இருக்கணும் அப்படின்னு இல்லாம நம்மளோட வாழ்க்கையை நாம வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிறதுல கவனம் செலுத்தினாலே பெரும்பாலும் பிரச்சனைகள்ல நாம சிக்க மாட்டோம். ஒவ்வொரு தோல்வியிலுமே வெற்றிக்கான ஒரு அடிக்கல் உருவாகுதுங்க. முயற்சி செய்யறவங்கள அதிர்ஷ்டம் தானா தேடி வரும். எப்பொழுதுமே இந்த ஒரு விஷயம், மழையை துளிக்க சிறு துளி போதாதா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதை நம்ம கவனமா வச்சுக்கிட்டாலே போதும். நம்மளோட வாழ்க்கையை நம்ம சரியா வாழ்ந்தாலே அதிர்ஷ்டம் இன்பம் எல்லாம் தானா தேடி வரும். மற்றவங்கள பார்த்து நம்ம அவங்கள போல இருக்கணும், அவங்கள போல நடந்துக்கணும், அவங்கள மாதிரி வாழ்க்கை அமையணும் அப்படின்னு நினைக்கிற நேரம் நமக்கு கிடைச்சிருக்க வாழ்க்கையை சிறப்பா வாழ்ந்தாலே நம்மளை பார்த்து மற்றவங்க பொறாம அளவுக்கு சிறப்பா வாழ முடியுங்க. நாம இன்னைக்கு இந்த பதிவுல ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த வாரத்தின் அமைப்புகள் என்ன மாதிரி உருவாகி இருக்கு, என்ன செஞ்சா நீங்க நன்மைகளை பெறலாம், கவனமா எப்படி செயல்படணும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலை தாங்க சொல்லியிருக்கோம் இந்த பதிவுல. இந்த பதிவு நிச்சயமா மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பயனுள்ள பதிவு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா உங்களோட வாழ்க்கையில நீங்க வெற்றி நிலைய பெற என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த பதிவுல சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. 1000 தடை வந்தாலுமே அதை உடைத்தெறியக்கூடிய ஆற்றல் மிதுனத்துக்கு அதிகமா இருக்கும். தனிச்சு விட்டாதான் நம்மளோட பலமும் பலவீனமே நமக்கு தெரியும். செய்யற ஒவ்வொரு விஷயத்தையும் சரியா சிறப்பா செய்யக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா அது மிதுன ராசி தான். மிதுன ராசிக்காரங்க அப்படின்னு சொல்லும் போது நீங்க பாருங்க, புதன் பகவான அதிபதியா கொண்டவங்களா இருக்கீங்க. பஞ்சபூத தத்துவத்துல காத்தின் தத்துவத்தை குறிக்குது இந்த மிதுனம். பெரும்பாலும் பாருங்க, விவேகமா இந்த ஒரு விஷயத்தையும் செய்வீங்க. இந்த நகைச்சுவை தன்மை அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த சமயோஜித புத்தின்னு சொல்லுவாங்கல்ல, அது மிதுன ராசிக்கு நிறையவே இருக்கும். நகைச்சுவை உணர்வு மிக்கவங்களாகவும் சமயோஜித புத்தி உள்ளவங்களாகவும் மிதுன ராசிக்காரங்க நீங்க இருக்கீங்க. அதே போல பாருங்க, மற்றவங்களை கவரக்கூடிய அளவுக்கு உங்களோட தோற்றம், புதுமை, பேச்சு எல்லாருமே விரும்பக்கூடிய தன்மையில அமையும். எந்த ஒரு விஷயத்தையுமே எளிதில் புரிஞ்சுக்குவீங்க. இது உங்ககிட்ட இருக்கக்கூடிய மிகவும் சிறப்பான குணம் அப்படின்னு கூட சொல்லலாம். புதுசா ஒரு விஷயத்த கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சாலே போதும், அதை கத்துப்பீங்க. புதுமையை செயல்படுத்துறதுல ஆர்வம் இருக்கும். கத்துக்கிறதுல வயசு ஒரு தடை இல்லை அப்படிங்கறது உங்களை பார்த்தா நாம தெரிஞ்சுக்கலாம். சமயம் அறிஞ்சு புத்திசாலித்தனமா நடந்து எல்லோரையுமே அணவரிச்சு செல்லக்கூடியவங்க மிதுன ராசிக்காரங்க நீங்க தான். ஒரே நேரத்துல 2-3 விஷயத்த கூட செய்வீங்க. ஆன்மீகத்திலையும் தர்ம காரியத்திலையும் உங்களுக்கு நாட்டம் அதிகமா இருக்கும். கடுமையான உழைப்பாளிகள்னு கூட சொல்லலாம். ஆனாலும் இந்த மன அழுத்தம் தேவையில்லாம உங்களுக்கு நிறைய விஷயத்துல குழப்பத்தை ஏற்படுத்திடுது. அதிக பரபரப்பை விரும்ப மாட்டீங்க. மிதன ராசி அப்படின்னு சொல்லும் போது பெரும்பாலும் நீங்க உற்சாகத்தோடு செயல்படக்கூடியவங்களாகவும் சூழ்நிலைக்கு ஏற்ப தங்களை மாத்திக்கொள்ளக்கூடியவங்களாகவும் இருக்கீங்க. அது அற்புதமான ஒரு குணம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மிதுன ராசிக்கு இந்த வாரம் நீங்க நினைச்ச காரியம் அது போலவே நிறைவேறுமா? உங்களுக்கு பலமா என்ன அமையும், பலவீனமா என்ன நடக்கும், எந்த விஷயத்துல கவனமா செயல்பட்டா நன்மைகளை பெறலாம் அப்படிங்கிறத வாங்க இப்ப நம்ம விரிவா பார்க்கலாம். மிதுன ராசி அப்படின்னு பார்க்கும்போது புதன் பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க அப்படின்னு தெரியும். இந்த மிதுனத்துல மிருக சிரீடம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்கு. உங்களுக்கான அமைப்புகள் எப்படி உருவாகி இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி உங்களோட வாழ்க்கையில எல்லா வகையிலுமே நீங்க வெற்றி நிலையை பெறணும் அப்படின்னு நினைச்சா புதன்கிழமையில பாருங்க, பெருமாள் வழிபாடு செய்யறது அது அற்புதமான நன்மை ஏற்படுத்தக்கூடியதா அமையும். ஆமாங்க, உங்க வீட்டுக்கு பக்கத்துல எந்த ஒரு பெருமாள் ஆலயம் இருந்தாலும் சரி, புதன்கிழமையில சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. அப்படி வழிபாடு செய்யும் பொழுது ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 17 முறை உச்சரித்து வழிபாடு செய்யுங்க. இந்த மந்திரம் உங்களோட வாழ்க்கையில சிறப்பான உயர்வை ஏற்படுத்தும். இப்ப கூட நீங்க உங்க ஆள் மனதுல ஒரு பிரார்த்தனை நினைச்சிட்டு நாராயணனை மனசார நம்பிக்கிட்டு ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவு பண்ணுங்க. இறைவனோட அருளால உங்களோட பிரார்த்தனை விரைவில் நடக்கும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு நன்மை சேர்வும். உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக பாருங்க இறைவன் கிட்ட நாங்க பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாம எல்லாவித பிரார்த்தனையும் பரிகாரமும் செஞ்சிருக்கோம். எங்களோட வாழ்க்கையில இந்த ஒரு சில விஷயம் மட்டும் தீரவே மாட்டேங்குது, கஷ்டம் மாறவே மாட்டேங்குது அப்படின்னு வருத்தத்துல இருக்கிறவங்கள தான் அதுக்குமே ஒரு விஷயம் இருக்குங்க. அது என்ன விஷயம்னா, டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். எல்லா பிரச்சனைக்கான தீர்வுமே நீங்க உங்க ஜனனகால ஜாதக அமைப்பால மாற்ற முடியும். கண்டிப்பா உங்க ஜாதக அமைப்புல பிரச்சனைக்கான தீர்வு இருக்கும். அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பருக்கு நோட் பண்ணி நீங்க ஃபோன் பண்ணாலே போதும். எங்க இருந்தாலுமே ஃபோன் பண்ணியே ஜாதக அமைப்பு தெரிஞ்சுக்கலாம். பிரச்சனைக்கான தீர்வை எளிய முறையில நீங்க விளக்க முடியும். இந்த அற்புதமான மாற்றத்தை நீங்க பெறணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. நன்மையும் நல்ல ஒரு விஷயமும் உங்களுக்கு ஏற்பட தொடங்கக்கூடிய காலகட்டமா இது இருக்கிறதுனால பிரச்சனைக்கான தீர்வு உங்களுக்கு விரைவில் கிடைக்கும். மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே சிறப்பா செய்து நன்மையை பெறக்கூடியவங்க. ஆனா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை தீரல அப்படிங்கிற ஒரு கஷ்டம் இருக்கும். அந்த கஷ்டம் தீர இது ஒரு அரிய வாய்ப்பு அப்படின்னு கூட நீங்க நினைச்சுக்கலாம்.
மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக சூழல் எப்படி அமைஞ்சிருக்கு, என்ன செஞ்ச நன்மைகளை பெறலாம் அப்படிங்கிறத வாங்க இப்ப நம்ம விரிவா பார்க்கலாம். இந்த மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முன்னேற்றமான பலன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பை கொடுத்துருக்குன்னு கூட சொல்லலாம். சில இடத்துல உங்களோட வேலை அழுத்தம் குறைவா தான் இருக்கும், சில இடத்துல உங்களோட உழைப்பு கூடுதலா இருக்கும். உத்தியோக ரீதியாகவும் சரி, சம்பள உயர்வும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்த ஒரு காரியம் பாருங்க இந்த வாரம் சுலபமா நடக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனை லாபம் இது ரெண்டுமே அதிகரிக்குது. உங்களுக்கு மக்கள் மத்தியில நல்ல ஒரு மதிப்பும் அந்தஸ்தும் உயரப்போகுது. புதிய முயற்சிகள்ல தைரியமா ஈடுபடுங்க. குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி உங்களுக்குள்ள நல்ல ஒரு சந்தோஷம் வரும். அதுவும் பாருங்க உங்க பிள்ளைங்களால பெருமையும் மகிழ்ச்சியும் வருவதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்துல உங்களோட வேலைக்கு அதுக்கு தகுந்த மரியாதை, பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு சிபாரிசாச்சும் இந்த வாரம் நடக்கும் பாருங்க உங்க பேர்ல. வியாபாரத்துல எதிர்பாராத உயர்வும் ஏற்படுது, லாபமும் இதனால உயருது. தொழிலை விரிவுபடுத்துவதற்கு இது சரியான நேரம். குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியா உங்களை விட்டு நீங்கும் பாருங்க. பிள்ளைங்களால சந்தோஷமும் திருப்தியும் வருது. பெரியவங்களோட ஆதரவு பக்கபலமா இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்துல இருக்கிறவங்க பெரியவங்க கிட்ட வம்பு விளக்கு பண்ணாம, வீணான பிரச்சனை செய்யாம, வாக்குவாதம் செய்யாம தவிர்க்க பாருங்க. அவங்களோட ஆசி உங்களுக்கு பெரும் நன்மையை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும். அவங்களுக்கு தேவையான விஷயத்த மனமாற செய்யுங்க. குடும்பத்துக்காக பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னு இரவு பகல் பார்க்காம உழைக்க போறீங்க. கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களோட திறமை இப்ப வெளிப்படும். திறமையை வெளிப்படுத்தி நன்மையை பெறுவீங்க. உங்களுக்கு பக்கபலமா கூட இருக்கிறவங்க உதவி செய்வாங்க. புதிய முதலீடுகள்ல நம்பிக்கையோடும் பொறுப்போடும் செயல்பட்டா நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்க எல்லா வகையிலுமே பெறலாம். சந்திரனோட இடப்பெயர்ச்சி நன்மை தீமை ரெண்டும் கலந்த பலனை தருவதால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நீங்க கவனமா செயல்படணும். கவனமா செயல்பட்டா எல்லாமே நல்லதா நடக்கும். செவ்வாய் பாருங்க 11ஆம் இடத்துல உங்களுக்கு இப்போ சஞ்சாரம் செய்யறதுனால இடம் வாங்கக்கூடிய முயற்சியில தைரியமா இருங்கலாம். நல்ல ஒரு இடம் உங்களுக்கு நீங்க நினைச்ச விலையில வாங்கலாம். எந்தெந்த விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்த மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வியாபார விஷயத்துல அலட்சியமா செயல்படவே கூடாதுங்க. புதிய முதலீடுகள்ல ரொம்பவுமே கவனமா எச்சரிக்கையா இருக்கணும். இந்த வாரம் மிதுன ராசிக்காரங்க உங்க தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் இதோட வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டிய சூழல். பண விஷயத்துல எச்சரிக்கையா கண்டிப்பா இருக்கணும். பெரியவங்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு பக்கபலமா இருக்கும். நீங்க தினந்தோறும் உங்க வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி பெருமாளை வழிபட்டுட்டு அன்றைய தினத்தை தொடங்குங்க. கண்டிப்பா அன்றைய தினம் வரக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து தீர்வு பிறக்கும். நல்ல ஒரு தைரியம், தன்னம்பிக்கை உருவாகும். இந்த வாரம் மிதுன ராசிக்காரங்களுக்கு பாருங்க திருமண தடை நீங்கி உங்களுக்கு தகுதியான வரன் கிடைக்கும். வேலை, அதுக்கப்புறம் தொழில எதிர்பார்த்த பணவரவு உருவாகுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வாரம் முதல் இந்த வருட கிரகங்கள் சாதகமா இருக்கிறதுனால வராது அப்படின்னு நினைச்சிருந்த கடன் தொகை கூட வசூல் பண்ணுவீங்க. அதே போல இந்த வாரம் உங்களுக்கு மகாலட்சுமி ராஜயோகம் அமையுது. இது மிதுன ராசிக்காரங்களுக்கு பண வரவையும் அதிர்ஷ்டத்தையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாக்கி தருது. இந்த காலகட்டத்தில் நீங்க பிளான் பண்ணி யோசிச்சு சரியா பிளான் பண்ணி பண்ணா நன்மையும் நல்ல ஒரு உயர்வும் எல்லா வகையிலுமே பெறலாம். ரொம்ப நாளா இருந்து வந்த திருமண தடை நீங்கி தகுதியான வரன் கிடைக்கும். குடும்பத்துல சுப நிகழ்ச்சி நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல குதூகலம், சந்தோஷம் அதிகரிக்கும். சண்டை சச்சரவு வராம, வாக்குவாதம் செய்யாம இருந்தாலே போதும். இந்த வாரம் மகிழ்ச்சியும் வெற்றியும் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு வாரமா கிரக சூழல் அமைஞ்சிருக்கு. பெரும்பாலும் இந்த வார அமைப்புகள் சாதகமா இருக்கு. குரு சுக்கிரன் சேர்க்கை சிறப்பா இருக்கிறதுனால கொடுக்கல் வாங்கல இருந்த பிரச்சனை தீரும். கொடுக்கல் வாங்க சீராக மாறும். அழகு ஆடம்பர பொருட்கள், உணவு தொழில் புரியுறவங்க நன்மை உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். அதே போல கடந்த காலத்துல ஏதாவது பிரச்சனை ப்ராப்ளத்தால பதவியில இருந்த மாற்றம் நீங்குது. இழந்த பதவி உங்களை இப்போ சேருது. புதிய பதவிகளால மதிப்பும் நல்ல ஒரு கௌரவமும் சேரும். உத்தியோகத்துல உயர் அதிகாரிகளால் ஏற்பட்ட சிக்கல் தீருது. வரவு வந்தாலும் பாருங்க கொஞ்சம் செலவுமே அது கேட்டது போல இருக்கும். அதனால செலவு பண்ணும்போது பார்த்து பத்திரமா கவனமா தேவையில்லாத விஷயத்தை தவிர்க்க பாருங்க. ஏன்னா இந்த வரவு கேட்ட செலவு இருக்கிறதுனால கைப்பணம் கரையும். சிலர் புதிய சொத்து சேர்க்கை, வாகன சேர்க்கை ஏற்படுது. வச்சிருக்கிற பழைய வாகனத்தை மாத்திட்டு கூட புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு உருவாகுது. குடும்ப நலனுக்காக ஆன்மீக தலம் சென்று வர திட்டமிட போறீங்க பாருங்க. தம்பதிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போகணும். உங்களுக்குள்ள வாக்குவாதம் செய்யாமல் இருந்தா உங்க உறவுல அந்நியம் நீடிக்கும். முடிஞ்ச அளவுக்கு செலவை குறைச்சிக்கிட்டு சேமிக்க பாருங்க. உயர்ந்த ஒளிமயமான வாழ்க்கையை நீங்க இப்ப அடைய முடியும். திருமண தகடை அகன்று தகுதியான வரன் கிடைக்கும். மாணவ மாணவிகளுக்கு நல்ல நட்பால் முன்னேற்றம் வரும். அதே போல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நேரங்காலம் பார்த்து செய்யுங்க. வேலை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும், ஓய்வு குறைவா தான் இருக்கும். ஆனாலும்
நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நன்மையும் நல்ல ஒரு உயர்வும் ஏற்படுறதுனால எதிர்காலத்தின் நலன் கருதி உழைக்கிறது நல்லது. எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை பெற நீங்க புதன்கிழமையில பச்சை பயிறு சுண்டல் தானம் கொடுங்க. இது உங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளை அதிகரித்து கொடுக்கக்கூடியதா இருக்கும். இந்த ஒரு விஷயம் கேட்கறதுக்கு சின்ன ஒரு விஷயம் போலதான் இருக்கும், பச்சை பயிரை தானமா தரணுமான்னு. ஆனா இந்த ஒரு தானம் உங்களோட வாழ்க்கையில சுக்கிரனோட ஆதிக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும். ஏன்னா பச்சை பயிறு சுக்கிரனின் ஆதிக்கம் நிறைஞ்ச ஒரு பயிர். அது நீங்க மற்றவங்களுக்கு தானமா கொடுக்கும் பொழுது உங்களோட வாழ்க்கையில சிறப்பான உயர்வை நீங்க எல்லா வகையிலுமே பெறலாம். இதை வாரம் வாரம் வரக்கூடிய புதன்கிழமையில தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. நன்மை, நல்ல ஒரு உயர்வு, வாழ்க்கையில ஏற்றம், இது எல்லாத்தையுமே நீங்க விரைவில் பெற முடியும். இறைவனோட பரிபூர்ண அருளாலும் உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வு, நன்மை இது எல்லாமே கிடைக்க பெற்று நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன் கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அது அற்புதமான மாற்றங்கள் இறைவனின் அருளால உங்களுக்கு நிச்சயமா சேரும்.